யமுனா நதிக்கரையில் போய் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது என்ன பார்க்கின்றார்கள் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வாயை திறந்த ஒரு ரூபத்தில ஒரு பெரிய ஒரு கழுகை போல ஒரு ரூபம் உள்ள ஒரு நபர் தெரிகின்றார். அவருடைய 2 மேற்தாடையும், கீழ்த்தாடையும் திறந்திருக்கு. அவ்வளோ பெருசா திறந்திருக்கு. அப்ப அந்த பகாசுரன் ரூபத்தில மிகப்பெரிய ஒரு ரூபத்தை கிருஷ்ணர் அறிந்து கொள்கின்றார். மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியல. அப்போ பலராமரும் மத்த பசங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பகாசுரனுடைய வாய்க்கு பக்கத்தில போய் நின்று விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். அப்ப விளையாடிக் கொண்டிருக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து எல்லாரும் சேர்ந்து வாயினுடைய கீழ்த்தாடைக்குள்ள எல்லாம் உள்ள வந்தாச்சு. உள்ள வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் மறுபடியும் அந்த அவனுடைய வாய்க்குள்ள போய் விழுந்து எல்லாரும் வந்து அவர் வயிற்று பகுதிக்கு போயாச்சு. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் அவர் வந்து தெரியும் தானும் உள்ள போய்த்தாகணும். அங்க இருந்த எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் இப்ப. தான் உள்ள போய் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரலம்பமாக மாறி விடுகின்றார்னு தாவதம் சொல்றார். பிரலம்பம்னா மிகப்பெரிய தீ பற்று அப்படியே தீ எரிந்து விடக்கூடிய தீயாக உள்ள மாறுகின்றார். பகாசுரனால் வைக்க முடியல வாய்க்குள்ள. அப்ப எல்லாரையும் என்ன பண்றான் அப்படின்னா, அப்படியே வெளியில வந்து விட்டு விடுகின்றான். அந்த தீயினுடைய இது காரணமாக, அந்த உஷ்ணத்தின் காரணமாக. அப்ப நாஷ்யந்தி அக்னௌ பணங்கவாத்னு பாகவதம் சொல்கின்றது. அக்னௌனா எப்படி அக்னியை வாயில வைக்க முடியும்? வைக்க முடியாது. அக்னியை வந்து அப்படியே 2ஆக வெளில விடுகின்றான் கிருஷ்ணரை. கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னா, உடனே தானும் வந்து மிகப்பெரிய ரூபத்தை எடுத்துவிட்டு, அவருடைய 2 அந்த மேல் தாடையும், கீழ் தாடையும் வந்து அப்படியே அகற்றி, அவனை அப்படியே கொன்று விடுகின்றார்ன்ற விஷயத்தை பார்க்கிறோம். 2 பாகங்களாக